இன்ட்ராக்டிவ் டூல் இதோட ஷார்ட்கட் ஜி. இப்போது ஒரு பாக்ஸ் போடுறேன். இதில் வந்து கலர் நான் அப்ளை பண்ணேன். ஃபவுண்டைன் ஃபில் F11 கொடுக்கும்போது ஃபவுண்டைன் ஃபில் நமக்கு கிடைக்குது. F11 இதில் கஸ்டம் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இது 3 விதமான கலர் நான் எடுத்துக்க போகிறோம். இப்போ 3 விதமான கலர் கொடுத்து இதை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இன்ட்ராக்டிவ் டூல் இதை நம்ம கிளிக் பண்ணி இதை அப்ளை பண்ணும்பொழுது இதை வந்து இது மேலே டாப்பில் வச்சு காமிச்சா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக தெரியும், தெளிவாக புரியும். ஸோ அதுக்காக நான் இப்போ பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டை நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெட் பகுதியை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணும் பொழுது ரெட் அதிகமாக வருகிறது. இப்போது ப்ளூவை வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். ப்ளூ எந்த அளவுக்கு மூவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இது மூவ் ஆகுது. டார்க் ப்ளூ வந்து நம்ம மூவ் பண்ணும் பொழுது இது போல் பண்ணிக்க முடியும். ஸோ இது போல் எந்த ஒரு பொசிஷன்லேயும் நம்ம வந்து இதை வந்து சேஞ்ச் செய்து கொள்ள முடியும். இன்ட்ராக்டிவ் டூல் மூலமாக செய்து கொள்ள முடியும். ஸோ இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியல் இருக்கிறது. இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் ரேடியல் இருக்குது. இங்கே இன்ட்ராக்டிவ் டூல் நீங்கள் எடுக்கும்போதே ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக இந்த இடத்துல நமக்கு வந்து எல்லா விதமான டிஃபால்ட்டு கோனிக்கல், லீனியர், ஸ்கொயர் இது போல் நமக்கு வந்து ஏற்கனவே கிடைச்சிருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து இதோட ஆங்கிள் எல்லாத்தையும், பொசிஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மிக விரைவாக நம்ம அதை டிசைன் முடிக்கும் போது மிக விரைவாக இதை செய்வதற்கு இன்ட்ராக்டிவ் டூல் பயன்படுகிறது. ஓகே, தேங்க்யூ.